10%, 12% லெவல்ல இருப்பீங்க. நீங்க நினைக்கலாம் வாட் இஸ் தேர் ஃபார் மீ இந்த புது வருஷத்துல இருந்து. இஃப் யூ ஆர் அட் ரெகுலர்லி அட் 6%, இந்த வருஷம் நான் 9%ல இருந்து என்னோட பிசினஸ் லெவல நான் ஃபோக்கஸ்டா எடுத்துட்டு போகும்போது என்னோட இன்கம் 7,000, 10,000 பிகினிங்ல இருக்கலாம். பட் இயர் எண்ட் திஸ் கேன் கோ 5 lakh plus. Go for the income goal. இதுக்கு உண்டான structures check with your sponsor upline and with your respective account manager. From 9,000 rupees by end of the year, உங்களோட income put together 8 lakh. That's an open offer letter which company is giving. And your income can go 12 lakhs also. இது எல்லாம் பாத்தீங்கன்னா scenario மாத்திரம் கிடையாது. This is not just in paper. This is also there in life. அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ஷேரிங்க தான் கடந்த 2-3 மாதமாக எங்களோட ஆம்வே ஃபார்ம்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. They are earning income, they are achieving a level, and they are also helping lot of distributors to earn that income. So இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், the person was taken a goal not just for 10,000 rupees. அது first month என்னுடைய இன்கம் எப்படி 5 lakhs, 8 lakhs, 10 lakhs, 15 lakhs வரை போலாம். So today income plus there is an appropriate recognition. So இந்த புது வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா bronze level, global pin, global silver, new pin, platinum pin, founder platinum pin, இதெல்லாம் பாத்தீங்கன்னா it's a new recognition. Everything Amway is celebrating. So இன்றைக்கு உங்களோட வரப்போற ஸ்பீக்கர் who is பாத்தீங்கன்னா is a very very simple and humble backgroundல இருந்து வந்திருக்காங்க. Electrical and electronics engineer by profession. இவர் பாத்தீங்கன்னா பிசினஸ் இவரோட ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட் மூலியமா சோசியல் மீடியால ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆம்வே பிசினஸ் எடுத்தேன். சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணாரு, கேஷுவலா ட்ரை பண்ணாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் வேலையில இருந்தாலும் ஒரு தேடுதல் அவருக்கு இருந்தது. இந்த பிசினஸோட ஃபுல் பொட்டென்ஷியலை தெரிஞ்சிட்ட பிறகு தொடர்ச்சியா கன்சிஸ்டன்டா இந்த பிசினஸ்ல இருந்திருக்காரு 2018 இருந்து. கோர் பிளஸ் வந்த பிறகு leverage all the facilities, taken an opportunity. அவரோட சக்சஸ் ஆல்ரெடி நீங்க அந்த bronze செலிப்ரேஷன்ல பார்த்திருப்பீங்க. இந்த புதிய வருஷத்துல he has come in a new avatar. 2020 play இருக்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா right now we are going to have this match now without taking much time with all your virtual applause celebrations. Applause. I would like to invite very young Mr. Kasi Viswanath all the way from Tuticorin through this virtual. Over to you, Kasi. Vanakkam. Yes, welcome to our silver celebration. Varthakal. Thank you so much, sir. Good evening, everyone. இது வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட். ரொம்ப நர்வஸாகவும் எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 1000 பீப்புள் முன்னாடி சில்வர் ரெகக்னிஷன் வந்து விர்ச்சுவலா கிடைக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிடுறேன். என்னோட மென்டர் சதீஷ் ராஜ் சார் அடிக்கடி சொல்லுவாங்க கொக்கோ கோலாவோட சக்சஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு. கொக்கோ கோலா வந்து முதல்ல நார்மலா மேனுவலா தான் வித்துட்டு இருந்தாங்களாம். திடீர்னு அதை பார்க்க வர ஒருத்தர் சொன்னாராம், நீங்க அந்த பாட்டில் அடைச்சு விற்கக்கூடாது, வித்தாங்க உங்களால நிறைய ஊருக்கு ரீச் பண்ண முடியுமே அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு சின்ன ஐடியா, அந்த ஐடியாவை அவர் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. கொக்கோ கோலா வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல க்ரோ ஆகிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி நான் அடுத்து பேச போற ஒரு 45 minutes to 1 hour என்னோட லைஃப்ல நடந்த விஷயங்கள், நான் வந்து எப்படி இந்த பிசினஸ் வந்தேன், எப்படி இந்த பிசினஸ் ஒரு பொட்டன்ஷியல் எனக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு, எப்படி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஒரு 21 months அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 21 months ஜேர்னி அப்படியே உங்களுக்கு நான் உங்களையும் அந்த மொமெண்ட் கூட்டு போறேன். நிறைய ஐடியாஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, அதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஏதோ ஒரு ஐடியா உங்களுக்கு அது மாதிரி ஹெல்ப் பண்ணும். இந்த கால்ல உள்ள எல்லா பீப்புளும் அந்த ஐடியா எடுத்துட்டு நீங்க உங்களோட பிசினஸ் வந்து ரொம்ப சக்சஸ் பார்ட் கொண்டு போகலாம். இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷா இந்த கால் பாக்குற பீப்புள் கூட இந்த கால் முடியும் போது ஒரு பயங்கரமான ஹோப்போட வெளியே போவீங்க. அந்த ஒரு கேரண்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட நேம் காசி. நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். என்னோட ஹோம் டவுன் வந்து காரைக்குடி. சார் சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு ஹம்பிளான பேக்ரவுண்ட் தான். சின்ன வயசுலேயே அப்பா இருந்துட்டாங்க, அம்மா சிஸ்டர் மட்டும்தான். ஒரு நார்மலான லைஃப். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி படிக்க வச்சாங்க. நான் அப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன், அப்புறம் டிப்ளமோ போயிட்டேன். தென் டிப்ளமோல நல்ல காலேஜ் டாப்பரா வந்தேன். தென் இன்ஜினியரிங் போனேன். இன்ஜினியரிங் சென்னையில் ஒரு நல்ல ரெப்யூட்டட் காலேஜாக கிடைச்சிது.
ஒரு ஸ்டேஜ்லயுமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பரா கைட் பண்ணிட்டே இருந்தாங்க. நீ வந்து லைஃப்ல இதெல்லாம் போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லா கிடைச்சிரும், நீ தான் உன் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நிறைய, ஏன்னா எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துட்டே இருந்தது. என்னோட ஏஜ்ல மற்ற பசங்க ஜாலியா என்ஜாய் பண்ணும்போது என்னால அந்த இது பண்ண முடியல. ஏன்னா டியூ டு ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் வந்து இருந்துட்டே இருந்தேன். தென் காலேஜ் லைஃப் சூப்பரா போச்சு. காலேஜ் முடியும் போது எனக்கு ஒரு 4 கம்பெனில ஜாப் கிடைச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கோர் ஃபீல்டுல எனக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட். எனக்கு பிடிச்ச மாதிரி கோர் ஃபீல்டுல எங்க கிளாஸ்லயே எங்க டிபார்ட்மெண்ட்லயே எனக்கு மட்டும்தான் கோர் ஜாப் கிடைச்சது. ஒரு நல்ல ஒரு ட்ரீம்ஸோட நான் வந்து ப்ராப்பரா ஒரு கோர் கம்பெனி வந்து தூத்துக்குடியில ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து ஒரு பிரைவேட் அதே கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. இந்த இந்த கம்பெனி ஜாயின் பண்ண புதுசுல எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹோப். ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, நல்லா படிச்சு நல்லா வந்துட்டேன், ஒரு கம்பெனிலையும் ஜாயின் பண்ணிட்டேன், உன் லைஃபே செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படிதான் பிலீவ் பண்ணேன். ஜாப்ல வந்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி பிசினஸ் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஃபீல்டு எலக்ட்ரிக்கல். நான் படிச்சுட்டு அதே ஃபீல்டுல இருந்து எனக்கு ஒரு கெத்தாவும் இருந்தது, யூனிக்காவும் இருந்தது. எங்க காலேஜ்ல இருந்து எனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு 6 months 1 year அப்படி போக 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 எனக்கு என்ன புரிய ஆரம்பிச்சதுன்னா, கார்பரேட் லைஃப் வந்து எப்படி, இன்னைக்குள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, அதெல்லாம் நான் அந்த ஹீட்டை வந்து நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஜென்ரலா ஒரு விஷயம் எடுத்து பார்த்தோம்னா, அப்ப எனக்கு ஒரு இம்பாக்ட் பண்ண ஒரு மொமெண்ட் வந்து, எங்க கம்பெனில ஒரு சூப்பரான எம்ப்ளாயி, நல்ல ரெப்யூட்டட், நல்ல ஒரு ப்ரொஃபைல்ல இருந்தாங்க. அவங்களுக்கு சடனா ஒரு இல்னஸ் வந்துருச்சு, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, அடுத்த ஒரு 2 months தான் அவங்க ஃபேமிலியில இருந்தவங்க எல்லாம் குவார்டர்ஸ்ல இருந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க திரும்ப அவங்க நேட்டிவ்க்கே போயிட்டாங்க. எனக்கு இது வந்து ஒரு பயங்கர இம்பாக்டா இருந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்காக இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு, பட் ஆனா அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ வந்து அவங்க ஃபேமிலி திரும்ப வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்களே, எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அப்ப நான் வந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஜாபுக்கும் பிசினஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், நிறைய திங்ஸ் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு ரொம்ப புரிஞ்ச விஷயம் என்ன, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம் என்னன்னா, ஜாப்ன்றது ஒரு வாடகை கார் மாதிரி தான். இன்னைக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம சேலரி வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் வேலை பார்க்குறோமோ அவ்வளவு நாள் இன்கம் வரப்போகுது. இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம், ஆட்டோமேஷன் வந்திருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து அடுத்தடுத்த ஆட்டோமேஷன் போகும்போது நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ஜாப் லூஸ் பண்றாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியா டவுன் ஆகிட்டே வருது. நம்ம ரொம்ப நாள் பார்த்துட்டே இருக்கோம், இந்த கோவிட்ல எவ்வளவு பேர் ஜாப் லூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப எனக்கு ஸ்ட்ராங்கா இம்பாக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒர்க் பண்ற வரைக்கும் ஓகே, நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கலாம். ஒருவேளை நம்ம ஒர்க்கை நிப்பாட்டணும்னா என்ன நடக்கும்? நம்ம வர்ற இன்கம் இதே மாதிரி வந்துட்டு இருக்குமா? நான் 40 வருஷம் ஒர்க் பண்ணா கூட 41வது வயசுல ஜனவரி 1ஆம் தேதி நான் திரும்ப வேலைக்கு போனாதான் எனக்கு காசு, இல்லைன்னா கிடையாது. ஸோ அப்ப நான் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன்னா, இந்த ஜாப்ன்றது அசெட் கிடையாது, ஒர்க் பண்ற வரைக்கும் இன்கம் வரும். சரி ஓகே, நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டேன், ஒருவேளை எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, காட் கிரேஸ், நான் ஸ்மூத்தா ரிட்டையர் ஆகிற வரைக்குமே ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கலாம். அப்படி ஒர்க் பண்ணா கூட ரிட்டையர் ஆகும்போது எங்க கம்பெனி கூப்பிட்டு, நீங்க கம்பெனிக்காக ஒரு 35 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்க இருந்த குவார்டர்ஸ் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறோம், நீங்க ஒர்க் பண்ண ஆஃபீஸ்க்கு உங்க பேரே வச்சுட்டு உங்களுக்கு அந்த பில்டிங் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறோம், அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஜாப் எனக்கு அசெட் கிடையாது, நான் வந்து ஒர்க் பண்ற அந்த இருக்க வீடு எனக்கு அசெட் கிடையாது. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, ஆனா இவ்வளவு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோமே, அதுக்கு என்ன கிடைக்கும்? நான் வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணேன், அப்படி படிப்படியா வந்து ஒரு ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் வந்துட்டேன். என் பையனோ பொண்ணோ ஜெனரல் மேனேஜர்ல இருந்து கண்டினியூ பண்ணி அப்படி மேல போலாமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திரும்ப அவங்களும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இன்னொரு சைடு எங்க கம்பெனி ஓனர் வந்து கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் மேல கம்பெனி இருக்கு. அவங்க அந்த சேர்மேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க கொஞ்ச நாள் இறந்து போயிட்டாங்க. அடுத்து அவங்க பையன் வந்து சேர்மேனா வந்தாங்க. திரும்ப அடுத்து அவங்களோட கிராண்ட் சன் வந்து சேர்மேனா வராங்க. அப்ப நான் என்ன ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, அவங்க பண்றது பிசினஸ். ஸோ பிசினஸ்ங்கிறதுனால அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி ஆகிட்டே வருது. இவங்க பண்ண எஃபர்ட்டை கன்சாலிடேட் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்றாங்க. பட் ஆனா நம்ம பண்றது ஜாப், ஒரு ரெண்டல் மாதிரி ஒர்க் பண்றோம், நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த சீட் அவுட் நம்ம வெளியே வரும்போது இன்னொருத்தவங்க வந்து இதே சீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த வைஸ் பிரசிடென்ட்டோ இந்த ஜெனரல் மேனேஜரோ இந்த போஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துட்டு போக முடியாது, அது நமக்கு சொந்தமும் கிடையாது. ஸோ இருக்க வரைக்கும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். இது எனக்கு பயங்கர இம்பாக்ட் பண்ணிட்டே இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, எவ்ரி கம்பெனி, நீங்க கார்பரேட்ல இருக்க பீப்புள் எல்லாருமே ரியலைஸ் பண்ணிருப்பீங்க, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். இந்த காலில் யாரை கேட்டாலும் சரி, யாரா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்றது வந்து காமன், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கும். பட் அதுக்கு என்ன கரெக்டான ரிவார்ட்ஸ் கிடைக்குதா, ரெகக்னிஷன் கிடைக்குதா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டவுட் தான். அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, எவ்ரி கம்பெனியோட சிஇஓக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஒன்னு நம்மளோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸ்பென்சஸ் குறைக்கலாம். இப்போ நான் ஒர்க் பண்றது ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீல்டு, ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா டிசைன் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மேல நம்மளால என்னதான் ட்ரை பண்ணாலும் ஏடிடி எல்லாம் போக முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ண முடியும்?
ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ்பென்சஸை குறைக்கணும். எக்ஸ்பென்சஸ் எடுத்தா 3 டாப் எக்ஸ்பென்சஸ் எவ்ரி கம்பெனிக்கு இருக்கும். ஒன்னு சேலரி, எம்ப்ளாயிஸ் கொடுக்குற சேலரி. செகண்ட் வந்து டிராவல் அலவன்சஸ், எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி. தேர்ட் ஒன் வந்து கொடுக்குற பெனிஃபிட்ஸ், சின்ன சின்ன அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ சேலரின்னு வரும்போது கம்பெனி என்ன பண்ணுவாங்க ஜென்ரலா, நான் வந்து இந்த 5 இயர்ஸ் ஒரு கார்பரேட்ல இருந்ததுனால நான் யாரோடதையும் சொல்லல, நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். கம்பெனில ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு மேல சம்பளத்தை கூட்டலைன்னா பரவாயில்ல, பட் குறைக்காம இருந்தா போதும். நம்ம வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு ஃபயர் வாங்காம அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ சேலரி கூட்டாம அப்படி மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. எம்ப்ளாயிஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நம்ம வாங்குற சேலரிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும், ஆஃபீஸ்ல நம்மள ஃபயர் பண்ணிடக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ப்ரொமோஷன் லிஸ்ட்ல நம்ம பேர் வரலன்னா பரவாயில்ல, இந்த ஃபயர் பண்ற லிஸ்ட்ல நம்ம பேர் வரலன்னா பரவாயில்ல, ரெண்டுக்கும் நடுவில் அப்படி மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ அது ஒரு மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரியே போயிட்டே இருக்கும். எனக்கு இவ்வளவுதான் கொடுக்குறாங்க, இவ்வளவுதான் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மார்க் போட்டிருக்காங்க, நான் இப்படிதான் ஒர்க் பண்ணுவேன். இப்படிதான் பீப்புள் மைண்ட் செட் நான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். தென் வந்து இது எனக்கு வந்து பயங்கர இம்பாக்ட் பண்ணுச்சு. ஸோ டிராவல் அலவன்ஸ் ஃபில் பண்றது, எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டே வருது, பெனிஃபிட்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. இதெல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்ப நான் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து நம்ம ஜாப் தான் லைஃப் செட்டில் ஆயிரும்னு எல்லாரும் சொன்னாங்க. நம்ம நம்பி வந்துட்டோம். பட் ஆனா இது வந்து ஃபியூச்சர் கிடையாது. கண்டிப்பா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு தேடுதல் இருந்தது. மெயின் ரீசன் என்னன்னா, இப்ப நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன், நிறைய பஸ் இருக்கு. அதுல இருக்கிறதுலே எது பியூட்டிஃபுல்லான பஸ், எது அழகான பஸ் அப்படின்னு நான் பார்த்து ஏறுறத விட, எந்த பஸ் நான் போக வேண்டிய இடத்துக்கு போகுமோ அந்த பஸ்ல ஏறதான் இம்பார்ட்டன்ட். இருக்கிறதுலே ஃபேன்சியான பஸ் போயிட்டு ஏறதுக்கு முன்னாடி அதுல என்ன போர்டு போட்டிருக்கு, எங்கே போகுதுன்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஜாபா இருந்தாலும், என்னதான் கோர் ஃபீல்ட்ல இருந்தாலும், என்னோட ட்ரீம், என்னோட லைஃப்ல நான் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தது. நான் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த பிசினஸ் நான் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 3 இயர்ஸ் ஆகும்போது கூட என்னால பெருசா ஒன்றும் சேவிங்ஸ் எல்லாம் பண்ண முடியல. மந்த் ஆன் மந்த் நமக்கு வர சேலரியில ஒரே ஒரு நாள் தான் சேலரி வருது, 30 நாளும் நமக்கு இருந்து காசு போயிட்டே இருக்கு, எல்லா சைடும் அலவன்ஸ் தான் போயிட்டே இருக்கு. இது எப்படி மேனேஜ் பண்றதுன்னே தெரியல. ஒரு டைலமா ஸ்டேட்டுக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். இஷ்டத்துக்குலாம் இது பண்ண முடியல, ஏன்னா ஃபேமிலிக்கு நான் எல்லாம் செய்யணுன்ற மாதிரி இருந்தது. அப்ப நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம லைஃப்ல க்ரோ ஆகுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக்ல எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு பர்சன், என்னோட காலேஜ் சீனியர், அவங்க ரொம்ப சூப்பர் சீனியர், ஒரு 13 வருஷம் எனக்கு சீனியர், அவங்க ஃபேஸ்புக்ல பிங்க் பண்ணியிருந்தாங்க. நானும் பேசியிருந்தேன். சேம் காலேஜ், சென்னையில எஸ்விசி காலேஜ், நானும் எஸ்விசி தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ப்ரொஃபைல் டிஸ்கஸ் பண்ணாம ஃப்ரீ டைம்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஓகே, அவங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து மெரைன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க, ஒரு கம்பெனில எம்டிஆலாம் இருந்தாங்க, பெரிய பெரிய போஸ்ட்ல இருந்திருந்தாங்க. அவங்க ஏதோ பிசினஸ் சொல்றாங்களே, சரி ஓகே என்னதான் சொல்றாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கும் மணி நீட் இருந்தது, நான் ஏதாவது ஒன்று பண்றதுக்கு ரெடியா இருந்தேன், தேடுதல் எனக்கு இருந்தது. பேச ஆரம்பிச்சோம். எனக்கு இந்த பிசினஸ் பத்தி சொன்னாங்க, எல்லாமே சொல்லிட்டு ஆம்வே அப்படின்னு சொன்னாங்க. ஆம்வேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து பெருசா ஒன்றும் தெரியல. ஏன்னா அந்த மொமெண்ட் வரைக்கும் இது நடந்தது வந்து நவம்பர் 2018, கிட்டத்தட்ட 21 மந்த்ஸ் முன்னாடி. அந்த மொமெண்ட் வரைக்கும் நான் ஆம்வேன்ற வேர்டு கேள்விப்பட்டதே கிடையாது, ஏதோ புதுசா இருந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க பேசினதுக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சேன். எல்லாரும் சொன்னாங்க, ஆம்வேலாம் வேஸ்ட் ஆஃப் டைம், நாங்களாம் வந்து ஒரு 2002 2003 ட்ரை பண்ணிட்டோம், இந்த பிசினஸ் தான் ஒர்க் அவுட் ஆகாது, நாங்களாம் எவ்வளவோ பேசி பார்த்தோம், எல்லாமே வந்து யார்ட்டையும் விற்க முடியாது, யாரும் வாங்க மாட்டாங்க, நம்மளை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சிருவாங்க, நாங்க வந்து தலையில நின்று தண்ணி கூட குடிச்சு பார்த்துட்டோம், பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. நீ வந்து ஒரு நல்லா படிச்சிருக்க, நல்ல ஜாப் போயிட்ட, உன் லைஃப் செட்டில் ஆயிரும், நாங்கெல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், நீ போய் இப்படி திடீர்னு ஏதோ சோப்பு ஷாம்புலாம் எடுத்துட்டு பிசினஸ் பண்றேன்றியே, நீ ஏன் இப்படி ஆயிட்ட அப்படி சொல்லி எல்லாம் ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு பயங்கர என்ன இப்படி சொல்றாங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ், இவங்களெல்லாம் நம்பி நம்ம வந்தோம். நான் வந்து அப்போ ஒரு கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த சைடு எனக்கு வந்து என்னோட மென்டர் சொல்றாங்க, இந்த பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, சொல்லித்தரேன்றாங்க. இன்னொரு சைடு ரிலேட்டிவ்ஸ் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நாங்க 15 வருஷம் முன்னாடி ட்ரை பண்ணிட்டோம்ன்றாங்க. இப்ப யார் சொல்றதை கேட்கறது? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன், எல்லாருக்குமே இந்த சுச்சுவேஷன் வரும், இது மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம் வரும். இதுல எடுக்கிற டிசிஷன் வந்து நம்ம பார்த்தையே மாத்திரும். அந்த கிராஸ் ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ரோட்ல போயிட்டு இருப்போம், இந்த சைடு திரும்பினா இந்த ஊர் வரும், அந்த சைடு திரும்பினா அந்த ஊர் வரும், நம்ம அந்த இடத்துல எங்க திரும்புறோம்ன்றது ரொம்ப மேட்டர். நான் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் அப்படிங்கும் போது எனக்கு அந்த ஐஐடி காலேஜ் மேல ஒரு பேஷன் உண்டு. ஐஐடி அப்படின்னாலே எனக்கு ஒரு செம கெத்தான ஃபீல் இருக்கும். ஐஐடியில படிக்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு ட்ரீமா இருக்கும் எவ்ரி இன்ஜினியருக்கு. பட் ஆனா அதுக்கு வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 3000 சீட் தான். பட் ஆனா 6 லட்சம் பேர் அப்பியர் ஆவாங்க, என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க. அதுல டாப் 3000 பீப்புளுக்கு தான் சீட் கிடைக்கும். அப்போ 5,97,000 பீப்புள் வெளியில தான் போறாங்க, ஒன்லி 3000 பீப்புள் தான் சக்சஸ் பண்றாங்க. அப்ப எனக்கு ஒருவேளை ஐஐடி போறது பேஷனா இருந்தா நான் யார்கிட்ட கேட்கணும்? அந்த 3000 பீப்புள்கிட்ட போய் கேட்டாதான் எனக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு ஃபெயில் ஆனவங்க, சும்மா அப்பியர் ஆனவங்க, அப்ளிகேஷன் போட்டவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வாங்கி நான் என்னால பாஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களே ஃபெயில் தான் இருக்காங்க. அப்ப எனக்கு என்ன கிளாரிட்டி கிடைச்சதுன்னா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்கவுங்க ஃபீல்ட்ல மேபி அவங்க வந்து பெரிய ஆளா இருக்கலாம், பட் ஆம்வேல அவங்க ஃபெயில் தான் இருக்காங்க.
எப்பவுமே நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல ஒரு சின்ன பாப்பா இருக்கு வந்து சொல்லுது, அம்மா நான் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு. ஏன் ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு கேக்குறாங்க. என் பக்கத்துல உட்காந்துருக்க பொண்ணு வந்து ரொம்ப மக்கு பொண்ணு, அது பக்கத்துல உட்காந்துருக்கிறதுனால நானும் ஃபெயில் ஆயிருவேன், அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஃபெயில் தான் ஆகும் அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்லுவோம், நீ ஏன் பாப்பா அவங்க பக்கத்துல உட்காந்துருக்க, நீ அதுக்கு போல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிறாங்களா அவங்க கூட உட்காந்துக்கோ, நீ அவங்களோட சேர்ந்து நீயும் பாஸ் பண்ணு, நீயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே தான் நான் எக்ஸாக்டா யோசிச்சேன். இந்த பிசினஸ்ல ஃபெயில் ஆகிற பீப்புள் நம்ம ஏன் பார்க்கணும், நமக்கு வந்து தேவை சக்சஸ் தான், இதுல அச்சீவ் பண்ணணும்னு தான் வந்திருக்கோம். அப்போ ஆல்ரெடி அச்சீவ் பண்ற பீப்புள் நம்ம காலேஜ் சூப்பர் சீனியர் இருக்காங்க, அவங்க சொல்லி தரேன்னு வேற சொல்றாங்க. அப்ப நம்ம அவங்க சொல்றதை கேட்போமே, ஜஸ்ட் ஜென்யூனா ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஒரு ஃபியூ டேஸ் போச்சு. எனக்கு வந்து அப்போ அவங்க வந்து இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எதுவுமே சொல்லல. எனக்கு இந்த பிசினஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, ப்ராடக்ட் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு சொன்ன விஷயம் வந்து, நீ எதுவுமே பெருசா யோசிக்க வேணாம், ஒரு 2 வீக்ஸ் டைம் எடுத்துக்கோ, நான் உனக்கு இந்த பிசினஸ் பத்தி ஃபுல்லா இன் அண்ட் அவுட் சொல்லி தரேன், எல்லாமே தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் 2 பேருமே டிசிஷன் எடுப்போம், நீ வந்து இந்த பிசினஸ் ஓகேவான்னு நாங்க பாக்குறோம், நான் இந்த பிசினஸ் உனக்கு சூட் ஆகுமான்னு நீயும் பாரு, 2 பேரும் ஓகேனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஓகே, நம்ம 2 வீக்ஸ் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நமக்கு இது செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றது நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும். பிளண்டரா வேண்டாம் அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்றதுல எனக்கு ஒரு இது கிடையாது, ஏன்னா அவங்க ப்ரொஃபைல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சேன். அந்த 2 வீக்ஸ் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க, ப்ராடக்ட்ஸ் பத்திலாம் பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ணி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமா இருந்தது, யாருனே தெரியாது, ஆனா அவங்க நமக்காக இவ்வளவு டைம் போட்டு இவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அட்மையர் ஆயிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து சென்னையில ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் நடந்தது, ஆம்வேர் ரிலேட்டடா. எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அந்த பிசினஸ் அப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எனக்கு சொன்னாங்க, ஓகே உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சது, எங்களுக்குலாம் ஓகே, உங்களுக்கு ஓகேனா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, இவ்வளவு ஹை ப்ரொஃபைல் இருக்காங்க என்னோட மென்டர், அவங்க பார்க்கும்போது வந்து ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க, ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க என்னோட அப்ளைன் மென்டர்ஸ்லாம். ஆனா இவங்களோட பிசினஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு சில லேக்ஸ் கட்ட சொல்லிடுவாங்களோ, எனக்கு பயம் இருந்துட்டே இருந்தது. லாஸ்ட் அவங்க சொன்னாங்க, ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, ஃப்ரீ தான் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு ஒரு செகண்ட். ஃப்ரீயா? FREE அந்த ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி. ஆமா FREE ஃப்ரீ அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு செம ஹாப்பி. உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த வீக்கே வந்து சென்னையில ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடந்தது ஆம்வேக்காக, அதுக்கு நான் டிராவல் பண்ணி போயிருந்தேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஈவெண்ட்க்கு நான் சென்னை வரேன் அப்படின்னு. ஓகே உன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்ளைன்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி சென்னை வரேன் அப்படின்னு. எங்கே ஸ்டே பண்ண போறேன்னாங்க, இன்னும் பிளான் பண்ணலன்னு. எங்க வீட்டுக்கே வந்துரு. அவங்க வீட்டுக்கு போனேன். எனக்கு வந்து தண்ணி சேஞ்ச் ஆனதுல எனக்கு கொஞ்சம் கோல்டு வந்துருச்சு. எனக்கு வந்து என்னோட அப்ளைன் மேடம் லியா மேம் வந்து எனக்கு நேச்சுரல் டீ கொடுத்தாங்க. அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுச்சு. இது வரைக்கும் இந்த பிசினஸ்ல ஒரு 20-25 டேஸ் அவங்களோட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து 1 ரூபி கூட அவங்க ஏர்ன் பண்ணல. பட் ஆனா இவ்வளவு பேஷனேட்டா இவ்வளவு ஜாலியா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ வந்து கண்டிப்பா இவங்களோட இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. தென் அந்த ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. தென் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அவங்க ஒரு 2 இம்பார்ட்டன்ட் புக் பத்தி சொன்னாங்க. எனக்கு அது வரைக்கும் இந்த பிசினஸ்ல மேல ஒரு ஹோப் பெருசா தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்ற பிசினஸ்ல அப்படி என்ன பண்ணிட முடியும், பல பேர் பல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட பெருசா சக்சஸ் ஆகல, நமக்கு இதுல அப்படி என்ன ஃபியூச்சர் இருக்க போகுது அப்படிதான் நான் யோசிச்சிருந்தேன். சீரியஸா எடுத்துக்கல. பட் இருந்தாலும் அவங்களோட இருக்கணும், அவங்களோட டிராவல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் எடுத்தேன். அப்ப எனக்கு வந்து ஒரு முக்கியமான புக் கொடுத்தாங்க, பிசினஸ் ஆஃப் த 21st சென்ச்சுரின்னு ஒரு புக் சொன்னாங்க. நான் வாங்கி படிச்சேன். எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்னன்னா, ராபர்ட் கியோசாகி சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஜெராக்ஸ் கடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, திக் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து அவங்க எல்லாம் விட்டுட்டு ரிச்சான ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேருவார். என்ன ரீசன் சொல்லுவாருன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நல்லா பேஷனேட்டா அன்னோனியமா என் கூட பழகுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க ட்ரீம்ஸ் வேற, அவங்களோட டெஸ்டினேஷன் வேற. நான் அங்க இருந்தேன்னா அவங்களோட ஒரு ஆவரேஜான மனுஷனா தான் இருப்பேன். என்னோட ட்ரீம் வேற. என்னோட ட்ரீம் நான் வந்து பெரிய பணக்காரணும்னு ஆசை. ஸோ எப்பயுமே நம்ம வந்து எந்த மாதிரி மக்களோட பழகுறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட ஃபியூச்சர் இருக்கும். இப்போ நான் வந்து 5 ஃபீவர் உள்ளவங்களோட பழகினா எனக்கு ஃபீவர் வரும். 5 பேர் ட்ரீம்ஸே இல்லாத வெட்டி பசங்களோட பழகினா எனக்கு அதே மாதிரி தான் தாட் வரும். 5 பேர் பயங்கர ஆம்பிஷன் பீப்புளோட நான் பழகுனா நானும் அதுல 6வது இருப்பேன். ஸோ அவர் சொன்னாரு, அதை நான் அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். கரெக்டா நம்மளும் நம்ம கம்பெனில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா சுத்திட்டு இருக்கோம். அவங்களா லைஃப்ல என்ன பண்றாங்க, எங்கே போறாங்கன்ற ஒரு க்ளூவே கிடையாது. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் மீ, எனக்கெல்லாம் வந்து முன்னாடி ஒரு பெரிய பயம் என்னன்னா, லைஃப்ல என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு க்ளூவே இல்லை. மந்த் ஆன் மந்த் வர சேலரியில பெருசா சேவிங்ஸ் பண்ண முடியல. இயற்கை கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தாலும் ஏதாவது எமர்ஜென்சி செலவாயிருது. இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு பெருசா ஒன்றும் பேலன்ஸே சேர்க்க முடியல, என்ன பண்ண போறோம் அப்படின்ற க்ளூ இருந்தது. அப்ப எனக்கு ராபர்ட் கியோசாகி சொல்லும் போது கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. அப்போ நம்ம எந்த மாதிரி லைஃப்ல ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி மக்களோட நம்ம பழகணும். நான் வந்து டாக்டர் ஆகணும்னா நான் MBBS காலேஜ்ல போய் சேரணும், அவங்களோட சேர்ந்தாதான் டாக்டர் ஆக முடியும். நான் இன்ஜினியர் ஆகணும்னா BE குள்ள காலேஜ் சேரணும், அப்பதான் இன்ஜினியர் ஆக முடியும். ஸோ அப்ப நம்ம அசோசியேஷனை மாத்தாம அந்த மாதிரி மாற முடியாது. அப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு இந்த ஆம்வே பிசினஸ்ல பெரிய லெவல்ல ரீச் பண்ணணும்.
அப்ப இதுல யார் அந்த மாதிரி நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்காங்க, ஆக்டிவா க்ரோ ஆகிட்டு இருக்கேன், அப்ளைன், பிளாட்டினம், சில்வர் எல்லார் கூடயும் நான் பயங்கர அசோசியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க என்ன விஷயங்கள்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் காப்பி பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அவங்களோட சேர்ந்தா நம்மளும் அவங்கள ஆயிரலாம். அந்த ஒரு தாட் எனக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. சொன்ன திங்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். தென் செகண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் எனக்கு அவங்க சொன்ன புக் வந்து பேரபிள் ஆஃப் த பைப்லைன் சொன்னாங்க. அந்த புக் நான் படிக்கும்போது இந்த புக்ல தான் நான் எக்ஸாக்டா இந்த பிசினஸ் வந்து எடுக்கணும்னு டிசைட் பண்ணேன். அதுல வந்து ஒரு சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது எனக்கு லைவா நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எங்க கம்பெனில எல்லாம் எப்படின்னா ஒரு பீப்புள் ஜாயின் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, அப்படி போயிட்டே இருப்பாங்க. பீப்புள் வருவாங்க போவாங்க. என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா இதை விட அது பெட்டர் சேலரி, அங்கே போனா இன்னும் நான் அதிகமா earn பண்ணுவேன், அதிகமா டெவலப் ஆவேன், இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அந்த புக் படிக்கும்போது எனக்கு ஒரு சூப்பரா விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அழகா ஒரு விஷயம் இந்த புக்ல கன்வே பண்ணிருப்பாங்க. மெயினா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டாக்டரோட லைஃபையும் ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் லைஃபையும் கம்பேர் பண்ணிருப்பாங்க. அதுதான் எனக்கு லிட்டரலி எனக்கு ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் மாதிரி இந்த பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. என்ன சொல்லிருப்பாங்கன்னா, டாக்டர் வந்து ஒரு 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதுக்காக இவங்க வந்து புவர் கிடையாது, அவங்க ரிச் கிடையாது. இந்த சாதாரண ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நார்மலான 2 வீலர் வச்சிருப்பாங்க. டாக்டர் வந்து ஒரு பயங்கரமான ராயல் என்ஃபீல்ட் பைக் வச்சிருப்பாரு. இந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அவங்க பசங்களை வந்து ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. டாக்டர் வந்து ஒரு கான்வென்ட்ல படிக்க வைப்பாரு. இவங்க ஒரு சின்ன கார் பட்ஜெட்ல வாங்குவாங்க, அவர் பெரிய கார் வாங்குவாரு. இவங்க சாதாரணமா ஒரு சின்ன வீடு கட்டுவாங்க, அவர் வந்து பெரிய பங்களா கட்டுவார். சோ டாக்டர் வந்து ரிச்சா வாழ்றாரு, ஆனா ரிச் கிடையாது. ஒருவேளை 2 பேருக்குமே வர்ற இன்கம் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இவங்களால எவ்வளவு மாசம் அவங்க சேலரி வச்சு அவங்களால வந்து எவ்வளவு மாசம் அந்த அதே லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ண முடியும், டாக்டரால எவ்வளவு மெயின்டைன் பண்ண முடியும். அந்த இதை நான் படிக்கும்போது வெல்த்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நம்ம வந்து அதிகமா சம்பாதிக்கிறது மேட்டர் கிடையாது, அந்த இன்கம் எங்க இருந்து வருது. சோ எனக்கு அதுல இம்பாக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறத விட பணம் வர்ற அந்த அந்த பைப் லைனை பில்ட் பண்ணணும். நாளைக்கு நீங்க இல்லைன்னா கூட அந்த பணம் வந்துட்டே இருக்கணும் அப்படின்றத எனக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் ஒரு கம்பெனில இப்ப நான் இருக்கேன், இப்படி டெவலப் ஆகி நான் ஜிஎம் ஆனா கூட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தா கூட நாளைக்கு நான் இல்ல என்னால அந்த ஒர்க்கை கொடுக்க முடியலன்னு இன்கம் 0 ஆயிரும். அப்ப எனக்கு இந்த புக் எனக்கு ஒரு கிளியரான பாத் கொடுத்தது, பைப் லைன் தான் ஃபார்ம் பண்ணுறது.